குரு பயிற்சியில் யோகத்தை பெறுகின்ற ராசியில் இந்த விருச்சக ராசியும் உண்டு. இந்த ராசிக்கு 2, 5க்குரிய குரு பகவான் உச்சம் பெற்று இந்த ராசிநாதனை பார்த்து குரு பலம் பிறக்கின்றன. மன தெளிவு பிறக்குது. இந்த ராசிக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னா இங்கே நீச்சம், ஒரு சிலருக்கு நீச்ச பங்கமாக இருக்கும். இப்போ மைண்டு ஃபோக்கஸ், இதனால் ஆக்சிலேஷன் வந்து திடீர் டெம்ப்டேஷன், திடீர் கோபங்கள், வாய்ப்புகள் நிறைய மிஸ் பண்ணாங்க. அப்போ இந்த குரு பலன் வந்தோடனே தவற விட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு பூர்வீக ஊர், தொலைதூரத்தில் ஆதாயம். உங்களுக்கு அக்டோபருக்குள்ளே ஒரு சேஃபஸ்ட் சைடு போய்க்காங்க. கிடைக்கிற வேலையை நான் அக்டோபருக்கு பின் இவங்களுக்கு என்னென்னா தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உலகளவு ரிசெஷன் ஒன்று வர வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை அங்கே செயின் ஆஃப் லிங்கில் நமக்கு பாதிக்க வந்துடும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், உங்களுக்கு கம்பெனி நல்லா இருக்குது, சேஃபஸ்ட் கம்பெனி, நான் போகிற பக்கம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஸ்டிக் பண்ணிக்காங்க. நான் ஈவன் நார்மல் ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? நிறைய விருச்சிகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் நல்லாவே இல்லைங்க. விருச்சிகத்தில் பிறந்ததே தப்பாக போச்சு. நாங்கள் பிறந்ததுலேருந்தே நல்லா இல்லை, 5 வருஷமாக நல்லா இல்லை, 5 வருஷமாக படாத பாடுபடுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், ஏமாற்றங்கள் நிறையத்தை சந்திக்கிறோம், துரோகங்கள் நிறைய சந்திக்கிறோம், நிறைய பேர் எங்களை வச்சு செய்கிறாங்க. நியாயமாக வந்து பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லதுமா. காரணம் என்ன? நாங்கள் வந்து பாருங்கள் யூஜி படிக்கணும்னு ரொம்ப பிளான் பண்ணோம், யூஜி சீட்டே எங்களுக்கு கிடைக்கல. யூஜி சீட் கிடைக்கிறதுக்கான காலகட்டம், இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்க போதுமா? சரி, சூப்பர். எதுமா எங்களுக்கு மைனஸ் அப்படின்னா, எதுலையாவது நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுமா அப்படின்னா, மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. ராகு வந்து சுகஸ்தானத்தில் ராகு உங்களோட கம்ஃபர்ட்டுக்காக நீங்கள் சில பல விஷயங்கள் செய்வீங்க. அந்த சில பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, கொடுத்து வைத்த விருச்சிகம், ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். உச்சகுரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாகவே உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கவே இல்லை. ரொம்ப போராடி போனீங்க விருச்சிக ராசிக்காரர்கள். குரு வந்து உங்களுக்கு பஞ்சமாதிபதி, 5 கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிரகம். இந்த கிரகம் அப்படியே வந்து போன தடவையிலிருந்து ஒரு 5 வருஷமாக வந்து உங்களுக்கு ராசியை பார்க்காம இப்போ தான் உச்சகுருவாக மாறி 9ஆம் இடத்திற்கு வந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். இது ஒரு பெரிய கொடுப்பினையான ஒரு நல்ல அமைப்பு, அருமையான யோகா அமைப்பு. அப்போ அந்த அருமையான யோகா அமைப்பில் பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதுவும் உச்சகுரு இல்லையா? ஆக பஞ்சமாதிபதி பாக்கியத்தில் அமர்ந்து உச்சனாகி பார்க்கக்கூடிய அந்த தன்மை, இதுவரைக்கும் நிறைவேறாத கனவுகள்னு சொல்லுவோம் இல்லையா? நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பெரிய ஆள் ஆகணும், 1000 கோடி சம்பாதிக்கணும். இளைஞர்கள்லாம் இப்போ வந்து சும்மா கோடீஸ்வரன் ஆகணும்லாம் கணக்கான்றதில்ல. சென்னையில் ஒரு ஃப்ளாட் இருந்தாலே ஒரு 2 கோடிக்கு அதிபதி. ஒரு ஃப்ளாட்டே சென்னைக்குள்ள எடுத்திக்கினேன்னா 2 கோடி, 4 கோடி, 5 கோடின்னு வந்துருச்சு. ஒரு வீடெல்லாம் வேண்டாம், சும்மா ஒரு காலி மனம் இருந்தாலே ஒரு கோடீஸ்வரன் தான். ஆக அந்த 1 கோடி 2 கோடிலாம் இப்போ இளைய பருவத்தினர் யாருமே மதிக்கிறதே கிடையாது. எடுத்தெடுப்பில் 1000 கோடி சம்பாதிப்பனா, ஒரு 500 கோடி சம்பாதிப்பனா தான். அந்த 1000 கோடி 500 கோடி சம்பாதிக்க நீங்கள் திறமையுள்ளவர்கள் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய குரு பயிற்சியாகவும், உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்புகள், வாழ்க்கைக்கு தேவையான காதல், திருமணம் போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, சகோதர மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எழுத்துத்துறையில் இருக்கிறீங்களா, உங்கள் திறமையை காட்டணுமா? சினிமா துறையில் இருக்கிறீங்களா, சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் ரீல்ஸ் போட்டு சம்பாதிக்கணுமா? இது எல்லா வகையிலையும் மிகப்பெரிய நன்மைகள், மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை நிலைமைகளையும் இப்போது இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நல்ல ஒரு திறமை மிக்க, எல்லாத்துலேயும் ஒரு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய, மதிப்பு மரியாதை கூடக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்குதுங்க. ஆணுக்கு பெண் உறவுகள் நன்றாக இருக்கும். ஆணுக்கு நல்ல ஒரு பெண் அறிமுகம், பெண்ணுக்கு நல்ல ஆண் அறிமுகம். கடந்த காலத்தில் தோற்று போனதைப் போல உணர்ந்த ஒரு மாதிரியான குடும்ப அமைப்புகள் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே பெரிய மாற்றங்கள், கணவனால் மாற்றங்கள், காதலனால் மாற்றங்கள், குழந்தையால் மாற்றங்கள், அண்ணன் தம்பி வகையால் கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே பெரிய நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். தொழிலை விட்டுட்டு, வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா? தாராளமாக ஆரம்பிக்கலாம். வியாபாரம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். கூட்டு தொழில் பண்ணலாமா? பண்ணலாம். எதையும் ரிஸ்க் எடுத்து செய்யலாமா? தாராளமாக செய்யக்கூடிய அமைப்பு. இப்போது உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல தசாபக்திகள் நடந்ததுன்னு வைங்க. இப்போ நான் சொல்கிறத விட ஒரு 2 மடங்கு கூடுதலாக தான் நல்ல பலன்கள் இருக்கும். நீண்டகால லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சியின் மூலமாக இருக்கிறது. என்ன லட்சியம்? வீடு வாங்கணும், காடு வாங்கணும், இப்படி கட்டணும், அப்படி இருக்கணும், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரியான அத்தனை எண்ணங்களையும் நிறைவேற்றக்கூடிய
கனவு நனவாகக்கூடிய குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது இந்த 2026 குரு பயிற்சி. குரு பயிற்சியில் யோகத்தை பெறுகின்ற ராசியில் இந்த விருச்சக ராசியும் ஒன்று. இந்த ராசிக்கு 2-5 குரு பகவான் உச்சம் பெற்று இந்த ராசிநாதனை பார்த்து குரு பலம் பிறக்கின்றன, மன தெளிவு பிறக்குது. இந்த ராசிக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னா இங்கே நீச்சம், ஒரு சிலருக்கு நீச்ச பங்கமாக இருக்கும். இப்போ மைண்டு ஃபோக்கஸ், இதனால் ஆக்சிலேஷன் வந்து திடீர் டெம்ப்டேஷன், திடீர் கோபங்கள், வாய்ப்புகள் நிறைய மிஸ் பண்ணாங்க. அப்போ இந்த குரு பலன் வந்தோடனே தவற விட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு பூர்வீக ஊர், தொலைதூரத்தில் ஆதாயம் உண்டு. இப்போ ஒரு சில சினிமா சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க சொன்ன சார் வெளிநாட்டு வாய்ப்புகள் வருது, அங்கே ஆங்கரிங் போகிறீங்க, இது மாதிரிலாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வேற ஊருக்கு தொலைதூரமாக போகணும். அவர் சென்னை பக்கம் பேஸு, வேற ஊர் பக்கம் கூப்பிட்டாலும் போயிட்டு வாங்க. அப்போ அதான் லாபம் அவருக்கு, ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு அவருக்கு. அப்போ இந்த மாதிரி இதே ஒருத்தங்க சார் நான் வேலைக்கு போகணும், பெரிய லெவலில் வரணும்னா நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் உண்டு. இப்போ உங்களுக்கு அக்டோபருக்குள்ளே ஒரு சேஃபஸ்ட் சைடு போய்க்காங்க கிடைக்கிற வேலையை. நான் அக்டோபருக்கு பின் இவங்களுக்கு என்னென்னா தொழில் ரீதியாக வேலை ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உலகளவு ரிசெஷன் ஒன்று வர வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை அங்கே செயின் ஆஃப் லிங்கில் நமக்கு பாதிக்க வந்துடும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், உங்களுக்கு கம்பெனி நல்லா இருக்குது, சேஃபஸ்ட் கம்பெனி, நான் போகிற பக்கம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஸ்டிக் பண்ணிக்காங்க. நான் ஈவன் நார்மல் நான் ஐடி ஃபீல்டு இல்லாமல் இருக்கிற கார்பரேட்டில் இல்லாதவங்களோட சஜஷன் பண்ணேன். ஒருத்தர் ஹோட்டல் வச்சுருக்காரு, கேண்டீன் ஐடி கம்பெனி பேஸில் ஓப்பன் பண்ணுறார். ஏன்னா ஐடி எம்ப்ளாயை பேஸ் பண்ணி சார் கம்மி சின்ன லெவலில் வைங்க. அவர் 25,000 வாடகை லெவல்னு சொன்னார். அவ்வளோலாம் வேண்டாம், சின்னதாக வைங்க. ஏன்னா பெருசாக நீங்கள் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறீங்க, அங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ஓ அப்படியான்னு அவர். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி நம்ம சேஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்திருக்கிறோம். இந்த ராசி சொத்து சுகங்கள் வாய்ப்புகள் வந்திருக்கு. சொத்து வாங்கலாம். ஆனால் என்னென்னா ஆல்ரெடி கொஞ்சம் பணம், கையிருப்பு பணம் இருந்து கடனை குறைவாக வைத்து வாங்க வேண்டிய ராசி. திருமண யோகம் தான் பெஸ்ட்டு. நிறைய பேர்த்துக்கு திருமணம் இருக்குமா இல்லையா, முதிர் கன்னிகளாக முதிர் கண்ணனாக வாழ்க்கை போயிருமான்னு ஏங்கின ராசிங்க. ஏன்னா இந்த ராசிக்கு 8ல் குரு அகப்பட்ட நிலையாயிருச்சு. சின்ன சின்ன அவமானங்கள் வேற. நான் ஒன்று சொன்னேன், அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற. ஏன்னா 2வது 8ல் போகும்போது பண விரயம் சரி, கௌரவம் கம்மியாக இருந்தது. இப்போ தான் திருமண யோகம் வருது. உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வரன் வரும். அந்த வரன் எப்படி இருக்கும்னா இவங்களுக்கு ஆல்ரெடி ஏதோ வகையில் பார்த்த வரன் திருப்பி வரும். ஜாதக ரீதியாக 4ஆம் இடமும் அதெல்லாம் பார்த்து பண்ண வேண்டிய ஜாதக அமைப்பு. இப்பொழுது நாளில் ராகு பகவான் இருக்கிறால் சரியான கல்வியை தேர்ந்தெடுக்க வேண்டிய ராசி இந்த ராசி தான். ராகு மாற்றி விட்டுருமா, இவங்க இந்த இதாக குவாலிஃபிகேஷன் இருப்பாங்க, இதை படிக்காமல் அதை படிச்சுட்டேன் அப்படிம்பாங்க. இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபினான்ஸாக இருக்கும், ஆனால் அவங்க வேற எடுத்துருவாங்க, திருப்பி ஃபினான்ஸுக்கு MBA படிப்பாங்க. அப்போ ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் போயிருக்கலாம். கல்வியை சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டிய ராசி. ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஹெல்த்தில் கவனமாக இருந்தால் இந்த ராசி இன்னும் வளர்ச்சி ஆயிரும். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? நிறைய விருச்சிகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லாவே இல்லைங்க, விருச்சிகத்தில் பிறந்ததே தப்பாக போச்சு, நாங்கள் பிறந்ததுலேருந்தே நல்லா இல்லை, 5 வருஷமாக நல்லா இல்லை, 5 வருஷமாக படாத பாடுபடுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், ஏமாற்றங்கள் நிறையத்தை சந்திக்கிறோம், துரோகங்கள் நிறைய சந்திக்கிறோம், நிறைய பேர் எங்களை வச்சு செய்கிறாங்க. நியாயமாக வந்து பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லதுமா. காரணம் என்ன அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ஏமாற்றத்தை சந்திக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வாழ்க்கையில் பெரிய லெவலில் உயருவீங்க அப்படின்றது உண்மை. இப்போ இந்த நீங்கள் வில்லில் வந்து பார்த்திங்கன்னா அம்பு எய்தும் போது அம்பை வந்து பூட்டிட்டு நல்லா அப்படியே பின்னாடி வில்லை வந்து பார்த்திங்கன்னா இழுப்பாங்க, இழுத்துட்டு விடுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பின்னாடி இழுக்கப்படுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக ரொம்ப முன்னோக்கி போகும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பிரச்சனைகள்னால எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பின்னாடி இழுக்கப்படுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பெரிய லெவலில் சாதிப்பீங்க அப்படின்றது ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கஷ்டப்படுறதுக்குனே ராசியா எங்களுது அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க. வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்குனே ராசி எது அப்படின்னா விருச்சிகம். என்னம்மா காலபுருஷனுக்கு 8, காலபுருஷனுக்கு 8 இருந்தால் என்ன, 10 இருந்தால் என்ன இருக்குது? ராகுவும் கேதுவும் உச்சமடையக்கூடியது விருச்சிகத்தில். ஒரு ராட்சஸ் இல்லைம்மா, 2 ராட்சஸ் உங்கள் ராசியில் விருச்சிகம் அடைகிறாங்க. ஆக சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா பெரிய லெவலில் சாதிக்கலாம். ஃபீனிக்ஸ் பறவைகள்மா நீங்கள். யாராவது உங்களை பள்ளம் நோண்டி புதைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் 100 அடி ஆழம் நோண்டி உங்களை வந்து புதைச்சாலும் நீங்கள் முளைச்சி மரமாவீங்க, அதுவும் ஆலமரமாக தழைச்சி நிற்பீங்க. ஆக விருச்சிகத்தில் பிறந்துட்டேன் அப்படின்னு மருத்துவம்லாம் படாதீங்க. சாதாரண விஷயம், உங்களோட மைண்டை ரொம்ப சிரமமாக முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது நான் ஒரு விஷயம் நல்ல விஷயத்தை கிளிங் பண்ணிட்டேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை போவேன் அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம். ஒரு திராட்சை தோப்புக்குள்ளே போகுமா, திராட்சை நல்லா அழகாக வந்து பார்த்திங்கன்னா பழுத்து தொங்குமா,
ரொம்ப உயரத்தில் எக்கி எக்கி பார்க்குமா, அதால் வந்து பார்த்திங்கன்னா எக்கி அந்த திராட்சை பழத்தை சாப்பிட முடியாதான், சீச்சி இந்த திராட்சை புளிக்கும் அப்படின்னு அதையே அது சமாதானப்படுத்திட்டு போயிடுமா. அந்த மாதிரி உங்களையே நீங்கள் சமாதானப்படுத்திக்காதீங்க. வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ உயரமாக இருந்தாலும் எக்குங்க. 1 முறை எக்குங்க, 100 முறை எக்குங்க, 1000 முறை எக்குங்க. ஒரு ஸ்டேஜில் இல்லை ஒரு ஸ்டேஜில் அந்த பழம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல விஷயத்தில் முயற்சி பண்ணுங்க, தீர்க்கமான முயற்சி அப்படின்றது பண்ணுங்க, மனசை ரொம்ப ஸ்திரமாக வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்றது வரும். நம்ம மனசு ரொம்ப ஸ்திரமாக இருக்காது, நம்மளுக்கு ஒரு டைலமா இருந்துகிட்டே இருக்கும், அதுதான் ப்ராப்ளம். அந்த டைலமாவை மாற்றிட்டு ரொம்ப ஸ்திரமாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக விருச்சிகம் வெற்றியை நோக்கி அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் வந்து பாருங்கள் யூஜி படிக்கணும்னு ரொம்ப பிளான் பண்ணோம், யூஜி சீட்டே எங்களுக்கு கிடைக்கல. யூஜி சீட் கிடைக்கிறதுக்கான காலகட்டம், இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்க போதுமா. சரி, சூப்பர். எதுமா எங்களுக்கு மைனஸ் அப்படின்னா எதுலையாவது நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுமா அப்படின்னா மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. ராகு வந்து சுகஸ்தானத்தில் ராகு உங்களோட கம்ஃபர்ட்டுக்காக நீங்கள் சில பல விஷயங்கள் செய்வீங்க. அந்த சில பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேங்க. நேராக போனேன், எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் என்னோட பிளான். ஆனால் அங்கே போனோடனே எனக்கு 22 லட்ச ரூபாய் வண்டி தான் பிடிச்சிருக்கு, புக் பண்ணிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டேன். ஓட்டும்போது நல்லா தான் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போகும்போது கெத்தாக தான் இருக்குது, ஆஃபீஸில் கொலீக்ஸ் முன்னாடி போகும்போது சூப்பர்ப்பா இவன் பெரிய ஆளுப்பா அப்படின்னு நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு லக்ஸரிஸ் காரில் போகும்போது நல்லா அழகாக தான் இருக்குது. ஆனால் டியூ கட்டும்போது ரொம்ப கொடுமையாக இருக்குங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க, நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரிம்மா, அப்போ இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. என்னம்மா வழிபாடு நாங்கள் பண்ணணும், என்ன பேசிஸில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சுகஸ்தான ராகுமா ஃபஸ்ட்டு விஷயம். அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி செய்கிறீங்க அப்படின்னாலே போதுமானது. இருந்தாலும் வாழ்வியல் பரிகாரம் ராகுவை பசிஃபை பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா வீட்டு பக்கத்தில் ஆடுகள் இருக்குது அப்படின்னா ஆடுகளுக்கு உணவு அப்படின்றது கொடுக்கறது நல்லதுமா. அதே மாதிரி வழிபாடு அப்படின்னா எப்பயுமே விருச்சிகத்தில் பிறந்த நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னாலும் சரி, செவ்வாய் கெட்டு போயிருந்தாலும் சரி, முருகப்பெருமான் வேலோன் மயிலோனை வழிபாடு பண்ணணும். வேலோன் மயிலோனை வழிபாடு பண்ணும்போது யாரெல்லாம் நம்ம கெடுக்கணும்னு பிளான் பண்ணுறாங்களோ அவங்க கெட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க நம்மக்கிட்ட நெருங்க முடியாது. அப்போ யாருனாலையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது இருக்காது. இந்த ஏமாற்றத்தை நிறைய சந்திக்கிறீங்க, துரோகத்தை நிறைய சந்திக்கிறீங்கன்னா வருத்தப்படுறேன்னு பார்த்தீங்களா, நிறைய ஏமாற்றத்தை சந்திக்க மாட்டீங்க, துரோகத்தை சந்திக்க மாட்டீங்க. சக்ஸஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆக நம்ம வந்து முருகப்பெருமானோட வழிபாடு அப்படின்றது வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பௌர்ணமி அப்பவும் பௌர்ணமி ஒளி உங்கள் உடலில் படுற மாதிரி ரொம்ப எளிமையான விஷயம் என்ன, நம்ம மொட்டை மாடியில் போயிட்டு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கோங்க. இல்லைங்க தூங்குறதுக்கே நல்லா எங்களுக்கு வந்து பெரிய மொட்டை மாடி இருக்குது அப்படின்னா இப்போ தான் இந்த கொசு வலையோட பெட்டெலாம் இருக்குல்ல, ஒன்று வாங்கிட்டு போயிட்டு அந்த பௌர்ணமி நிலவிலேயே நீங்கள் படுங்க. முடியாது அப்படின்னா அந்த நிலவு ஒளி 1 மணி நேரமாவது நம்ம உடலில் படுற மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா நமக்கு நிறைய நல்லது அப்படின்றது நடக்குமா. சின்ன சின்ன பரிகாரங்கள், எளிமையான பரிகாரங்கள் நம்ம வாழ்க்கையே மாற்றும். முயற்சி பண்ணி பாருங்கள்.